நமஸ்தே. பெரியவா சரணம். தர்ம விக்கிரகமாக இருக்கக்கூடிய ராமன் யுத்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு தர்ம விதியை, எப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ஃபாலோ பண்ணுறார் அப்படிங்கிறத பெரியவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இந்திரஜித்தை பற்றி முதல் இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. இந்திரஜித்து எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருக்காங்கிறது ஒரு பக்கம், எல்லா வித்தியைகள் தெரிஞ்சவனாக இருக்கான். அது போராதுன்னு மாயாஜாலங்கள் எல்லாம் வேற நன்னா தெரிஞ்சவனாக, இந்திரஜாலம் மகேந்திரஜாலம்னு சொல்லக்கூடிய ஜால வித்தியைகள்லாம் தெரிஞ்சவனாக இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ஒரு அஸ்திரங்கள் இருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கறதுக்கு வேண்டின ஹோமங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணி அத்தனை சக்தியை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இவனை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறா. இந்த இந்திரஜித் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட போகிறான், ராவணன் கிட்ட. அவரோ ரொம்ப சோகத்தோடு உட்காண்டிருக்கார். பாக்கி பிள்ளைகள்லாம் பறி கொடுத்தவர் இல்லையா, அந்த சோகத்தில் இருக்கார். இவன் போய் அப்பாவை பார்த்து ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி அவன் சொல்கிறான், அப்பா நீ கவலைப்படாத, நான் ஒருத்தன் இருக்கேன். நான் இருக்கும் பொழுது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் ஒருத்தன் போருமே. இந்த ராமரை சசைன்யம், அவருடைய சைன்யம் உள்பட இந்த ராமனையும் அவருடைய கூட்டத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் போருமே. நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு போருக்கு கிளம்பி வரானா. அப்படி வரவன் என்ன பண்ணுறான், இங்கே ராமனை மட்டும் இல்லாமல் அவருடைய சைன்யம் முழுக்க தீர்க்கணும் அப்படின்னு ஒரு கோபத்தோட, ஏன்னா அப்பா ஒரு சோகத்தில் உட்காண்டிருக்கார். இவனுக்கு எப்படின்னா தன்னுடைய சகோதரர்கள்லாம் போயாச்சேங்கிற ஒரு கோபம். அப்போ அந்த கோபத்தோட, ஒரு உத்தண்டத்தோட, ரொம்ப ஒரு கோபத்தோட கிளம்பி வரான். வர்றவன் என்ன பண்ணுறான், இந்த சைன்யம் முழுக்க யாரெல்லாம் கிட்ட கிடைக்கிறாளோ எல்லாரையும் அழித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கானா. பிரளயகால ருத்ரனாக இந்த யுத்த காலத்தில் இந்திரஜித் வந்து கிடைச்சவா எல்லாரையும் அழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பற்றி பெரியவா சொல்கிறா. அப்படி அதோடு ஆரம்பித்து நிற்காம முழுக்க எல்லாரையும் தீர்த்துப்படணும்னு தீர்மானம் பண்ணவனாக முடிவாக அவன் என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். இருக்கிறதுலே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு அஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்தையே இந்த சைன்யத்து மேலே மொத்தமாக பிரயோகம் பண்ணுறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறான். இப்போ இந்த பிரம்மாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது பெரியவா ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்குறா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஏன்னா நம்ம புராணங்களை பற்றி இதிகாசங்களை பற்றிலாம் நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப கம்மியாக போயிடுது. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாக்கா யாரோ ஒரு வெள்ளக்காரா ஒருத்தர் எழுதின ஒரு டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு அவளுக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜ் வச்சு அவள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காளோ அதை வச்சு நம்ம கற்றுக்கிறதுன்னு ஆயிடுத்துனாக்கா மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி என்ன, இந்த ஒரிஜினலான சரக்கு என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் போய்டும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் பெரியவா எப்படி சொல்லியிருக்காங்கிறத பார்க்கும் பொழுது தான் நமக்கு பல விஷயங்கள் புதுசு புதுசாக தெரிய வருது. அப்படி ஒரு விஷயம் இங்கே சொல்கிறேன். இங்கே பிரம்மாஸ்திர பிரயோகம்னு சொன்ன உடனேயே இந்த அஸ்திரம் சஸ்திரம்னா என்னன்னு சொல்லணும்னு தோணித்து. அப்படின்னு இது கிளாரிஃபிகேஷன். சஸ்திரம்னு சொன்னாக்கா ஆயுதம், ஒரு போரில் உபயோகப்படுத்தக்கூடிய கருவி. ஒரு வில்லு, அம்பு, கோடலின்னு என்ன வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சஸ்திரம்னு பேர். அஸ்திரம்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு கருவியில் ஒரு தேவதையினுடைய மந்திரத்தை எக்ஸ்ட்ராவாக அது மேலே உருவாக ஏற்றி அதையும் சேர்த்து பிரயோகம் பண்ணும் பொழுது இது அஸ்திரமாக மாறுறது. அப்போ இந்த அஸ்திரம்ங்கிறது ஏதோ ஒரு மந்திர பிரயோகம்ங்கிறது முக்கியமாக தெரியறது. ஒரு சஸ்திரத்தின் மேலே தான் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படின்னு அவசியம் இல்லை. எது மேலே வேணாலும் ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் அப்படி தூக்கி போட்டால் அது அஸ்திரமாக மாறிடுறது. இது மாதிரி ராமாயணத்துக்குள்ளே ஒரு இடத்துல பார்க்குறோம். ஒரு காக்காசுரன் இருக்கக்கூடிய அசுரனை ராமன் என்ன பண்ணுறான், ஒரு தர்ப புல்லை பிடுங்கி அந்த தர்பையில் ஒரு மந்திரத்தை சொல்லி அதே அஸ்திரமாக எய்து இந்த காக்காசுரனை அழிக்கிறான். அதுதான் அஸ்திரம்னு சொல்கிறது. ஒரு மந்திர பிரயோகத்தினால் உயிரூட்டப்பட்ட ஒரு கருவி. அது சஸ்திரமாகவும் இருக்கலாம், ஒரு கத்தியோ ஒரு அம்போ இருக்கலாம். இல்லைன்னா வெறுன்னு இருந்தாலுமே அதுக்கு அஸ்திரம்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதனோடது அப்படின்னு இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ இவன் இங்கே என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரம்னு ஒரு அம்பில் ஒரு பெரிய மந்திரத்தை ஏற்றி ரொம்ப பவர்ஃபுல்லான அங்கே இருக்கிறவா எல்லாரையும் அழிக்கக்கூடியதான ஒரு அஸ்திரத்தை இந்திரஜித்து பிரயோகம் பண்ணுறான். இப்படி இவன் பிரயோகம் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கணும்னு இங்கே ஒரு தர்மத்தை விரிவாக கொண்டு வரான். ஏன்னு கேட்டால் யுத்த தர்மம் எப்படின்னு பார்த்தாக்கா, சாதாரணமாக ஒரு வீரன் போய் நிற்கிறான், கையில் ஒரு சஸ்திரத்தோடையோ அஸ்திரத்தோடையோ நிற்கிறான்னு சொன்னாக்கா அவன் யாரை டார்கெட் பண்ணலாம், யாரை அவன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி யுத்த களத்தில் ரூல்ஸ் இருக்குது. அப்போது இவன் யாரை அட்டாக் பண்ணலான்னு கேட்டால், இவனை எதிர்த்து ஒரு சேனை, ஒரு படை எதிர்க்க வந்திருக்குன்னு சொன்னாக்கா அந்த படை வீரன், அந்த படையினுடைய தளபதி யார் இவனை டார்கெட் பண்ணி வந்திருக்கானோ அவனை இவன் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா இவனுடைய ஈக்குவல் அவன் தான். இவனை எதிர்த்து போரிட்டு எவன் வந்திருக்கானோ அவனை அட்டாக் பண்ணலாம்.
மிஞ்சி போனால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வியூகம்னு சொல்கிற மாதிரி ஒரு சப்டிவிஷன் இருக்கே, அந்த ஆர்மியினுடைய சப்டிவிஷன் எது இவனை நோக்கி வந்திருக்கோ அந்த சப்டிவிஷனில் இவன் அட்டாக் பண்ணும் பொழுது அவளும் கண்டிப்பாக கொஞ்சம் அவளுக்கும் ஒரு பங்கு அடி விழும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இவன் டார்கெட் பண்ண போகிறது அந்த படையினுடைய தளபதியை, அவன் கூடவே இருக்கக்கூடிய அந்த சைன்யத்தினுடைய சப்டிவிஷனும் இந்த அட்டாக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளாகும், அவளுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும்ங்கிறது அக்செப்டபிளாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி இவனை எதிர்த்து வந்த ஒரு சப்டிவிஷனை தாண்டி பாக்கி யாரெல்லாம் இருக்காளோ அந்த சைன்யம் முழுக்க அட்டாக் பண்ணுறதுக்கு அர்ஹத்தை கிடையாது, யுத்த தர்மத்தில் இது அலோடு இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இங்கே சொல்கிறேன். சரி, இப்படிலாம் யுத்த தர்மம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் இப்போ சமீப காலத்தில் எப்படி ஆயிட்டோங்கிறதையும் நம்ம இங்கே நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் ட்ரா பண்ணுறா பெரியவா. யுத்த தர்மம்னா என்னன்னு ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் மறந்து போய் தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த மனுஷ ஜாதிங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போயிடுத்துங்கிறத நினச்சி நம்ம கஷ்டப்படணும், நம்ம துக்கிக்க வேண்டிய ஒரு கட்டமாக இது இருக்குது அப்படிங்கிற பெரியவா எதை கம்பேர் பண்ணுறா, அந்த காலத்தில் நடந்த ஒரு வேர்ல்டு வாரை பற்றி பெரியவா சொல்கிறா. அதாவது பெரியவா எப்போ உபன்யாசம் பண்ணியிருந்தாலும் அந்த காலத்துக்கு கொஞ்சம் சமீபமாக நடந்திருந்த வேர்ல்டு வார் எடுத்து சொல்கிறா. இங்கே யுத்த தர்மம் என்ன சொல்கிறது, ஒன்று அட்டாக் பண்ண வர அந்த ஒரு சப்டிவிஷனை மாத்திரம்தான் நீ டார்கெட் பண்ணலான்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன புரியுது, அதை தவிர வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சேனையே நீ அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா இந்த சேனைக்கே வராமல், அதாவது வார் ஃபீல்டுக்கே வராமல், வார் சர்வீஸுக்கே வராமல் இருக்கக்கூடிய சிவிலியன் பாப்புலேஷனை டச்சே பண்ணக்கூடாதுன்னு இல்லையா அர்த்தம். ஆனால் இந்த தர்மமெல்லாம் இப்போ காணாமையே போயிடுத்தேன். வார்ஃபேருங்கிற பேரில் என்ன வேணால் செய்யலாம், வார் சர்வீஸில் வராத சிவிலியன் பாப்புலேஷனை கூட அட்டாக் பண்ணலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிடுத்தே இந்த மனுஷ ஜாத்தின்னு பெரியவா வருத்தப்பட்டு சொல்கிறேன். அப்போ இந்த வேர்ல்டு வாரில் இப்போ சமீபமாக என்ன நடந்தது, இதே மாதிரி சிவிலியன் பாப்புலேஷனையும் அட்டாக் பண்ணலாங்கிற அளவுக்கு கீழே இறங்கி வானத்திலிருந்து ஏரோப்ளேனில் போய் ஒரு அணுகுண்டை வீசுறதுன்னு ஒன்று வீசி அந்த அணுகுண்டின் மூலமாக மனுஷர்கள், இதர ஜீவராசிகள், செடி கொடி, காற்று, நிலம், நீர்னு எல்லாத்தையுமே நாசப்படுத்தி அசுத்தப்படுத்தி அந்த வருஷம் மாத்திரம் இல்லை வரப்போகிற காலங்களுக்கும் பல வருஷங்களுக்கு அதனுடைய டேமேஜ் பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இப்படி சிவிலியன் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இப்படி தரந்தாழ்ந்து போயிடுத்த. இந்த ஜப்பான் ஒரு கண்ட்ரியை சரண்டர் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கீழே இறங்கி போயிடுத்தே இந்த மனுஷ ஜாதி அப்படிங்கிறதாக இந்த தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம்ங்கிற டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் போயிடுத்தேன்னு சொல்லி இதை பற்றி பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல சொல்கிறான். அப்போது இந்த ராமாயணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல யுத்த தர்மம்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நார்மலாக ரூல் இப்படித்தான். ஆனால் இந்திரஜித் என்ன பண்ணான்னா இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணலை. அப்போ இந்த மனுஷியாளாக இருக்கக்கூடியவா நம்ம எவ்வளோ கீழே இறங்கியிருக்கோம்னா இந்த ராட்சசம் எப்படி நடந்துனானோ அந்த மாதிரி ராட்சச ஜாதி மாதிரி நம்ம இங்கே நடந்துட்டோங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரா பெரியவா. அப்போ இந்திரஜித் என்ன பண்ணுறான், இந்த முழு சைன்யத்து மேலேயும் டார்கெட் பண்ணி அவன் அஸ்திரத்தை ஏறான். அது மாத்திரம் இல்லை, மாயாஜால வித்தைகள் தெரிஞ்சவங்கிறதுனால என்ன பண்ணுறான்னா அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவா, வார் ஃபீல்டில் இருக்கிறவா யாருக்குமே இவன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தன்னை மறைச்சுண்டு இவன் மாத்திரம் மற்றவாள் அட்டாக் பண்ணலாம், இவன் எங்கே இருக்கான்னு மற்றவாளுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவள் அட்டாக் பண்ணிவிடுவாளோ இல்லையோ. அதனால இவன் மாத்திரம் தன்னை மறைச்சுண்டு திரஸ்கரணின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியை, ஒரு மறைப்பு திரை மாதிரி ஒன்றத்தை போட்டுண்டு இவன் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுறதுங்கிற லெவலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். அப்போ கண்ணை மட்டும்தான் மறைச்சானான்னா இல்லை, சப்தத்தையும் மறைக்கக்கூடியதான ஒரு வித்தியை பிரயோகம் பண்ணானோ. ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் மற்ற வீரர்கள் என்ன பண்ணுவா, இவனுடைய தேர் ரதம் எந்த சைடில் போகிறதுங்கிற சப்தத்தை அவள் கிரகிச்சுண்டு அந்த டைரெக்ஷனில் அட்டாக் பண்ணுவாளே. அதனால சப்தமும் அவளுக்கு கேட்காத மாதிரி அதையும் மறைச்சுண்டு இவன் மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து வானத்திலிருந்து இவா பேரில் இப்படி அஸ்திரங்களை எய்துன்னு இருக்கான் அப்படிங்கிற. அப்போ அவன் பண்ணது எப்படி இருக்குன்னா, இப்போ சமீபமாக இந்த வேர்ல்டு வாரில் நம்ம பார்த்தோமே, வானத்திலேருந்து ஒளிஞ்சிருந்து ஏதோ ஏரோப்ளேன்லேருந்து இவா குண்டை போட்டாலே, இதே தான் அங்கே அவன் பண்ணான். மனுஷ ஜாதிக்கு யுத்தத்தில் இது தர்மம் கிடையாதுன்னு சொன்னாக்கா அவன் மனுஷ ஜாதி இல்லை, அவன் ராட்சசன். ராட்சசங்கிறவன் எல்லாமே தர்மத்துக்கு எதிராகத்தான், தர்மத்துக்கு விரோதமாகத்தான் நடப்பாங்கிறது நமக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால இந்திரஜித் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம இங்கே நடந்துட்டதும் ராட்சச ஜாதி மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். இங்கே பண்ணதும் எக்ஸாக்டாக இந்திரஜித் பண்ண அதே வேலை தான், ஒளிஞ்சிருந்து வானத்திலிருந்து குண்டு போட்டதுங்கிறது இது கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். அப்புறம்தான் லேட்டர் இயர்ஸில் என்ன டெவலப் ஆகிருக்குன்னா
வானத்திலேயே போய் அந்த ஏரோப்ளேனோடையே சேர்ந்துருந்து இன்னொரு ஏரோப்ளேன் சண்டை போடுறது, பூமியிலேருந்தே ஏரோப்ளேனை சுட்டு வீழ்த்துறதுங்கிறதெல்லாம் அப்புறமா தான் டெவலப் ஆகிருக்கு. அப்போது ஒரிஜினலாக அந்த காலத்தில் இந்திரஜித் பண்ணதும் இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். அவ்வளோ கீழ்த்தரத்துக்கு நம்ம போயாச்சுன்னு இந்த கம்பேரிசன் கொடுக்குறா. சரி, இந்திரஜித் என்ன பண்ணுறான்? இப்படி மேலேருந்து அங்கே அம்பு விட்டுட்டே இருக்கான். எல்லாரும் நிறைய பேரை அழிச்சுன்னு இருக்கான். கூண்டோட கைலாசம்பால் அந்த மாதிரி கூண்டோட எல்லாரையும் பல பேரை அழிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் ராமன். பக்கத்தில் லக்ஷ்மணன். லக்ஷ்மணர் தான் நமக்கு தெரியுமே, லேபெருமாளுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் தன்னோட கூட வந்திருக்கிற சைன்யங்கள்லாம் இப்படி அழிஞ்சின்னு இருக்கேன்னு பார்த்த உடனே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல கோபத்தை. அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட சொல்கிறார், அண்ணா இவன் ரொம்ப ஜாஸ்தியாக போயின்னு இருக்கான், இது எப்படியே விட்டு வைக்கிறது சரியில்லை, நீ ஒரு வார்த்தை சொல்லு, சரின்னு சொல்லு, நான் இவனை அழிக்கிறதுக்காக ஒரு பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறேன் இப்போ அப்படிங்கிறாராம். இப்போ இந்த இடத்துல ராமன் சட்டுன்னு அவரை நிறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் நிறுத்த சொன்னார் அப்படின்னா பிரிவா சொல்கிறா, யுத்தத்தில் தர்மம் என்னன்னு இப்போ தானே சொன்னேன், நம்ம எதிர்த்து நிற்கிறவன் யாரோ அவனை மாத்திரம்தான் நம்ம அட்டாக் பண்ணலான்னு நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. மிஞ்சி போனால் அந்த டிவிஷன் அட்டாக் பண்ணலாங்கிறதே தவிர ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனுடைய சைன்யம் முழுக்க அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அப்படி பண்ணப்படாது, இது தர்மம் இல்லைன்னா ராம். இப்போ எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு முதல் படியாக இந்த ஆன்சர். இது பண்ணாதே, பிரம்மாஸ்திரத்தை பற்றி கனவுல கூட நினைக்காதே அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஆன்சர். பிரிவா சொல்கிறா, இதே நினப்பு இன்றைக்கெல்லாம் இருந்ததுனாக்கா இந்த ஹாலோகாஸ்ட்னு சொல்லி எல்லாரையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி குண்டு போடுறதுங்கிற ஒரு நினைப்பு இல்லாமைக்கு லோகம் சுபிக்ஷமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தர்மத்தை எல்லாம் மறந்துட்டு ராட்சசாலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமேங்கிறது தான் நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இருந்தாலும் நம்ம நினச்சி மனுஷியால் பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது இந்த யுத்த காலத்திலேயே. அது என்னங்கிறத பார்ப்போன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த விவரங்கள் நாளைக்கு. பெரியவா சரணம்.